பெரும் பணக்காரர்கள் தலைமுறை தலைமுறையா பணக்காரர்களா இருக்கணும்ன்றதுக்காக அவங்க குழந்தைங்களுக்கு சில ஸ்கில்ஸை சொல்லி கொடுக்குறாங்க. அந்த ஸ்கில்ஸ் உங்களுக்கும் தெரிஞ்சா உங்க குழந்தைங்கள நீங்க எந்த ஸ்டேஜ்ல இருந்தாலும் அவங்கள சக்சஸ்ஃபுல்லான ஆளா உருவாக்க முடியும். அந்த ஸ்கில்ஸ் என்னன்னு வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், அண்டர்ஸ்டாண்டிங் ஹவு மணி ஒர்க்ஸ். பணம் எப்படி வேலை செய்யுதுன்னு கத்து கொடுக்குறாங்க. நம்ம ஒரு இடத்துல வேலைக்கு போகும்போது நமக்கு கிடைக்கிற சம்பளம் எதன் அடிப்படையில் கொடுக்குறாங்க? நம்ம அந்த கம்பெனிக்கு கொடுக்குற வேல்யூன் அடிப்படையில் கொடுக்குறாங்க. அதே மாதிரி நம்ம ஒரு பிசினஸ் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற ரெவென்யூ எதன் அடிப்படையில் வருதுன்னா, நம்ம உருவாக்குன ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ் எவ்வளோ பெரிய பிரச்சனையை தீர்த்து வைக்குது, இல்லை எவ்வளோ பேருக்கு பயனுள்ளதா இருக்கோ அவ்வளோ வருமானம் வருதுன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. அதனால பணத்தை தேடி குழந்தைங்களுக்கு ஓட சொல்லி கொடுக்காம சொசைட்டில ஒரு ப்ராப்ளத்துக்கான தீர்வை கண்டுபிடிக்க சொல்லி தராங்க. அப்படி செஞ்சா பணம் தானா வரும். செகண்ட், கம்யூனிகேஷன் அண்ட் நெகோசியேஷன். எவ்வளோ பெரிய பிரச்சனையும் சரியான வார்த்தைகள் பயன்படுத்தினா அதை சால்வ் பண்ண முடியும். அதே மாதிரி ஆர்கியூமெண்ட்ல வின் பண்ணணும்னா நெகோசியேஷன் ஸ்கில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால தான் கம்யூனிகேஷன் அண்ட் நெகோசியேஷன் ஸ்கில் ரொம்ப முக்கியமானதா சொல்லி தராங்க. தேர்ட், டிஃபரன்ஸ் பிட்வீன் அசெட் அண்ட் லயபிலிட்டி. அசெட்லேருந்து உங்களுக்கு வருமானம் வரும், லயபிலிட்டிஸ்னால உங்ககிட்ட இருக்க பணம் குறையும். ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 1 கோடி ரூபாய்க்கு 5 கடை கட்டி நீங்க வாடகைக்கு விட்டீங்கன்னா அது அசெட். அதே 1 கோடி ரூபாய்க்கு நீங்க BMW வாங்குனீங்கன்னா அது லயபிலிட்டி. ஃபோர்த், குட் டெப்ட் அண்ட் பேட் டெப்ட். கடன் எப்போ வாங்கணும், எதுக்கெல்லாம் வாங்கணும்னு சொல்லி கொடுக்குறாங்க. கெட்ட கடன்களை தவிர்க்கிறது ரொம்ப முக்கியமாக சொல்லி தராங்க. ஃபிஃப்த், ஹவு டு ஃபைண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் எவ்ரி கிரைசிஸ். எப்பெல்லாம் உலகம் பெரிய பிரச்சனையை சந்திக்குதோ அப்பெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகும். அதை எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லி தராங்க. சால்விங் ப்ராப்ளம் இஸ் த ஃபாஸ்டஸ்ட் வே டு பிகம் ரிச். இன்னும் நிறைய சீக்ரெட் ஸ்கில்ஸ் இருக்கு. ஃபியூச்சர் வீடியோல ரிமைனிங் பார்க்கலாம். உங்க குழந்தைங்களுக்கு இதுல எதெல்லாம் நீங்க சொல்லி கொடுத்துருக்கீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.